கிறிஸ்தியேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, மகிழ்ச்சியோடு நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற, நமக்காக பரிந்து பேசி இறைவனிடமிருந்து அருள் வளங்களை பெற்றுத் தருகின்ற நம் பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய விழாவை கொடியேற்றத்தோடு ஆரம்பித்திருக்கின்றோம். நம் புனிதர் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் வளங்களை, நல்லாசிகளை இறைவன் நமக்கு பொழிய வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் ஈடேற, முயற்சிகள் வெற்றியடைய இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று நாம் இறைவனிடம் உங்களுக்காக எல்லா அருள்பணியாளர்களும் இறைவேண்டல் செய்கின்றோம். இன்றைய நாளிலே சிந்திப்பதற்காக புனித சூசையப்பர் காட்டும் வாழ்க்கை பாதை என்கின்ற சிந்தனையை எடுத்திருக்கின்றோம். இன்றைய துவக்க உரையிலே சொல்லப்பட்டது போல புனித சூசையப்பர் அமைதியின் புனிதர், சைலண்ட் செயின்ட் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் விவிலியத்திலே அன்னை மரியாள் பேசிய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இயேசுனுடைய போதனைகள் முழுவதுமாக தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சீடர்கள் பேசிய வார்த்தைகள் அங்கே இருக்கின்றன. ஆனால் யோசேப்பு பேசிய எந்த வார்த்தையும் இல்லை. தான் ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்றாலும் கடவுளுடைய திருவிழம் என்ன என்பதை உள்ளத்திலே உணர்ந்து அதை செயலில் காட்டியிருக்கின்றார், செயல்படுத்தியிருக்கின்றார். எனவேதான் சைலண்ட் செயின்ட் என்று அவர் அழைக்கப்படுகின்றார், அமைதியின் புனிதர் என்று. அமைதி என்பது ஆழமானது. ஆழ்கடல் எவ்வாறு ஆழமாக இருந்து நிறைய செல்வங்களை, முத்துக்களையும் நிறைய மீன்களையும் உள்ளே அடக்கி இருக்கின்றதோ, அதுபோன்றுதான் அமைதி என்பது, மௌனம் என்பது. ஆழமானது, அது அர்த்தம் உள்ளது. பல வேளைகளில் இந்த அமைதியை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, புரிந்து கொள்ள முடிவது இல்லை. ஏனென்றால் அமைதி நமக்கு அச்சத்தை கொடுக்கின்றது. நமக்கு பிடித்ததெல்லாம் இரைச்சல், நிறைய சத்தம் வேணும். திருவிழாவா ஒரு முழுசும் ஹார்ன் கட்டி அது சத்தம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்மஸ் விழாக்களில் பல இடங்களில் ரொம்ப பெரிய பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு செவிப்பறை கிழிகின்ற அளவிற்கு சத்தத்தை போட்டு, பாட்டை போட்டு ஆடிக்கொண்டிருப்பார்கள். இந்த இரைச்சல் என்பது நமக்கு அழகாக இருக்கின்றது. பலருக்கு அமைதி என்பது அச்சமாக இருக்கின்றது. அப்படி இரைச்சலையே அழகு என்று அல்லது இன்பம் தருவது என்று புரிந்து கொள்ளுகின்ற நமக்கு பல வேளைகளில் அந்த அமைதியின் அழகை, ஆழத்தை, அர்த்தத்தை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கின்றது. ஆனால் புனித சூசையப்பருக்கு கடவுளை புரிந்து கொள்ள, அதை, அவருடைய திட்டத்தை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்று செயல்படுவதற்கு அந்த அமைதிதான் வழிகாட்டுவதாக அமைந்திருந்தது. பழைய ஏற்பாட்டிலே சாமுவேல் இறைவாக்கினரை பற்றி பார்க்கின்றோம். சாமுவேல் இறைவாக்கினர் தூக்கத்தின் அமைதியிலேதான் கடவுளுடைய குரலை கேட்கின்றார். சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த குரலை கேட்கின்றார். சாலமோன் மன்னனும் எப்பொழுது ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார்? தூக்கத்தின் அமைதியிலே கடவுள் கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னுடைய கையிலே கொடுத்திருக்கின்றேன், இந்த மக்களை வழிநடத்த வேண்டுமென்றால் அதற்கு தேவை ஞானம், அந்த ஞானத்தை தா என்று கடவுளிடம் அவர் கேட்டதால் கடவுளும் உளமையிலிருந்து ஞானத்தை கொடுக்கின்றார். உலகத்திலே ஞானத்திற்கு சிறந்தவர் சாலமோன் என்கின்ற அளவிற்கு அவருடைய ஞானம் சிறந்திருந்ததாக நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். எனவே மௌனம் அழகானது, அமைதி அழகானது. அந்த அமைதியின் புனிதராக நம்முடைய பாதுகாவலர் சூசையப்பர் இருக்கின்றார். அந்த சூசையப்பர் கொணர்ந்த அமைதி என்பது நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாக தங்கியிருந்தது என்றால் இல்லங்கள், குடும்பங்கள், சமூகம் மகிழ்ச்சியாக இருக்கும். புனித சூசையப்பர் நமக்கு காட்டுகின்ற பாதைகள் என்ன? அவர் காட்டுகின்ற பாதையிலே மிக முக்கியமான ஒன்று நேர்மையான அர்ப்பணம், ஆக்டிவ் சரண்டர் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோமே,
அதைத்தான் அவருடைய நேர்மையான அர்ப்பணத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. கடவுளுடைய தூதர் கனவிலே வந்து சொல்லுகின்றார், உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் என்கின்ற செய்தியானது சூசையப்பருக்கு சொல்லப்படுகின்றது. சூசையப்பர் அதை பற்றி வேறு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. கடவுள் என்ன சொன்னாரோ அந்த நேரம் முதல் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த சூசையப்பர் தன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொண்டார் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகின்றது. சூசையப்பர் எண்ணியிருந்ததெல்லாம் என்ன, இவளை மறைவாக விலக்கிவிட வேண்டும். சூசையப்பரின் நீதிமான் என்று சொல்லுவதற்கு காரணமே எந்த விதத்திலும் இன்னொருவருக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த உள்ளம் இருந்ததால் அவர் நீதிமானாக இருக்கின்றார். அந்த நீதிமான் எப்பொழுது கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்றாரோ எந்த பதிலும் பேசாமல் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த அர்ப்பணம். அதன் பிறகு தன் வாழ்நாள் முழுவதும் தன் மனைவியை பாதுகாத்து கொள்ளுகின்றார். இயேசுவுக்கு நல்லதொரு தந்தையாக இருந்து வழிநடத்துகின்றார். எனவே இந்த அர்ப்பணம் இன்றைக்கு பலரிடம் இல்லை என்பது ஒரு பெரிய குறைபாடு. திருமணம் முடிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆலயத்திலே பீடத்தின் முன்னால் நின்று வலது கைகளை சேர்த்து பிடித்து கொண்டு எல்லோருமே குடும்ப வாழ்வை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள். நம்ம எல்லாரும் தெரியும் இல்லையா, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள். ஒரு உடன்படிக்கையை கடவுள் முன்னால் ஏற்படுத்துகின்றார்கள். ஆனால் எத்தனை பேர் இந்த உடன்படிக்கைக்கு தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள்? அந்த அர்ப்பணம் என்பது இல்லை என்பதால் தான் குடும்பங்களில் பிளவுகள், பிரச்சனைகள், விவாகரத்துகள் என்று கவலைக்கு உரிய விதமாக குடும்பத்தின் நிலை மாறிவிடுகின்றது. பரிதாபத்திற்குரிய நிலையாக குடும்பத்தினுடைய நிலை மாறிவிடுகின்றது. ஏனென்றால் அர்ப்பணம் என்று சொல்லுவதை விட அங்கே மனதிலே இருப்பது என்ன, தனக்கு கிடைத்த ஒரு வேலை என்பது போல, பணி என்பது போல, தொழில் என்பது போல ஒரு எண்ணமானது பல வேளைகளில் வந்து விடுகின்றது. உழைக்க வேண்டும், குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், அது தன்னுடைய கடமை, அது தனக்கு ஒரு தொழில். ஆனால் எப்பொழுது அர்ப்பணம் என்று வருகின்றதோ அப்பொழுதுதான் தன்னை தியாகம் செய்கின்ற ஒரு உணர்வு வருகின்றது. தியாகம் செய்கின்ற அந்த உணர்வு வருகின்ற பொழுதுதான் எனக்கு என்ன வேண்டும் என்பதை விட என் மனைவிக்கு என்ன வேண்டும், என் குழந்தைகளுக்கு என்ன வேண்டும், எனக்கு என்ன வேண்டும் என்பதை விட என் கணவருக்கு என்ன வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றது. அது எங்கே வருகின்றது? அர்ப்பணம் என்கின்ற ஒன்று வருகின்ற பொழுது தன்னை பற்றி நினைக்காமல் பிறரை பற்றி மட்டுமே நினைத்து அதற்காக தியாகம் செய்கின்ற ஒரு மனநிலை தான் அர்ப்பணம் என்பது. அந்த அர்ப்பண வாழ்வைத்தான் சூசையப்பர் வாழ்ந்து காட்டினார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குடும்ப பிரச்சனை வந்தது. பிரச்சனை என்னவென்றால், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வயது வித்தியாசம் அதிகம், ஒரு 10 வயது வித்தியாசம். ஆனால் திருமணம் செய்கின்ற பொழுது திருமணத்திற்கு முன்பாக சரியான வயதை சொல்லவில்லை, ஏமாற்றி விட்டார்கள். 6 மாதம் கணவனும் மனைவியும் சேர்ந்தே வாழ்ந்தார்கள். 6 மாதத்திற்கு பிறகு எப்பொழுது உண்மை தெரிந்ததோ உடனடியாக தங்களுடைய திருமணத்தை பிரித்து விட வேண்டும் என்று திருச்சபைக்கு முன்னாடியே வந்து நின்றார்கள். நடந்தது என்ன? இந்த பெண்மணி புஸ்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் உடையவள். அவள் புஸ்தகங்கள் வாசிக்கின்ற பொழுது ஒரு புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு பெண்மணிக்கு வருகின்ற கணவன் தன்னை விட 3 அல்லது 4 வயது அதிகமாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்வு நன்றாக இருக்கும். 2 வயது கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, 5 வயது கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, 3 அல்லது 4. எனவே இந்த பெண்மணி தனக்கு வரன் பார்க்கின்ற பொழுது நிறைய பேரை வேண்டாம் வேண்டாம் என்று தவிர்த்து விட்டாள். ஏன்னா ஒரு சிலருக்கு 2 வயது கூடுதல், ஒரு சிலருக்கு 5 அல்லது 6 வயது கூடுதல். எனவே இந்த திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று தவிர்த்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்திலே ஒரு ஆண்மகன் வருகின்றான். தனக்கு 4 வயது வித்தியாசம் என்று தன்னுடைய வயதை சொல்லுகின்றான். சந்தோஷமாக திருமணம் நடந்தேறியது.
6 மாதங்கள் அவர்களுடைய வாழ்க்கை இனிமையாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் வாசிக்க வேண்டும் என்பதற்காக புஸ்தகத்தை தேடுகின்றாள். புஸ்தகம் தேடுகின்ற பொழுது கையிலே கிடைத்தது தன்னுடைய கணவனுடைய 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட். அதில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 10 வயது வித்தியாசம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றி விட்டார்களே என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு இனிமேல் இவனோடு வாழ முடியாது, என்னை பிரித்து விட்டு விடுங்கள் என்று திருச்சபையிலும் வந்து முறையிடுகின்றால், கோர்ட்லேயும் போய் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. மனதில் இருந்த ஒரு எண்ணம், அந்த எண்ணம் என்ன? தனக்கு வருகின்றவர் 3 வயது அல்லது 4 வயது அந்த இடைவெளி இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த எண்ணத்தை அவர்களால் மாற்ற முடியவில்லை. அந்த எண்ணத்திற்கு மாறாக தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்கின்ற எண்ணம் எப்பொழுது வருகின்றதோ இந்த 6 மாத வாழ்க்கையை அர்த்தமற்று போய்விடுகின்றது. இந்த 6 மாதம் சந்தோஷமாக தான் போச்சு, உண்மை தெரியாதவரை. தெரிந்ததோடு அந்த வாழ்க்கை முழுவதுமாக தேவையற்ற ஒன்றாக, ஏமாற்றப்பட்டு விட்ட ஒன்றாக மாறி போய்விடுகின்றது. உண்மையிலே என்ன, இந்த 6 மாதத்தில் கூட அர்ப்பணம் என்பது அங்கே வரவில்லை. தன்னுடைய எண்ணத்தில் எது மேலோங்கி இருக்கின்றதோ அது நிறைவேற வேண்டும். அது நிறைவேறவில்லை என்றால் நான் தோற்று போனவள் ஆகிவிடுகின்றேன் என்கின்ற ஒரு எண்ணத்தினாலேயே அந்த குடும்பம் அப்படியே பிரிந்து போய்விடுகின்றது 6 மாதத்திலே. அன்பானவர்களே, எனவேதான் சொல்லுவார்கள், குடும்பத்தில் ஒருபோதும் வெற்றி என்றால் 2 பேருக்கும் வெற்றி, தோல்வி என்றால் 2 பேருக்கும் தோல்வி என்று சொல்லுவார்கள். கணவன் நான் வென்று விட்டேன் என்று மகிழ்ச்சி கொண்டாடுகின்றான் என்றால் அங்கு ஏதோ தவறு இருக்கின்றது. அல்லது மனைவி நான் வென்று விட்டேன் என்று மகிழ்ச்சி கொண்டாடுகின்றாள் என்றால் அங்கே ஏதோ தவறு இருக்கின்றது. வெற்றி என்றால் 2 பேருக்கும் வெற்றியாக இருக்க வேண்டும், தோல்வி என்றால் 2 பேருக்கும் தோல்வியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் விளையாடுவது இது வெளியே ஃபுட்பால் வாலிபால் விளையாடுவது போல் அல்ல, இது குடும்பம். இந்த குடும்பத்திலே வெற்றியும் தோல்வியும் 2 பேரும் சேர்ந்தே சுமக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கின்ற பொழுதுதான் அது அர்ப்பணத்தின் குடும்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தின் குடும்பத்தை வாழ்ந்தவர் புனித யோசேப்பு. எனவே அவரை நேர்மையான அர்ப்பணம் உடைய மனிதர். அந்த அர்ப்பண வாழ்வை நமக்கு காட்டித் தருகின்றார். இரண்டாவதாக அவருடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒன்று, நிரந்தரமற்ற நிலையிலும் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தவர். இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு கற்றுத்தந்தது அதுதான். நம்பிக்கையோடு இருங்கள். யார் கடவுளோடு நம்பிக்கையோடு இருக்கின்றார்களோ அந்த நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள், வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்பது. கனவிலே தூதர் தோன்றி யோசேப்பிடம் சொல்லுகின்றார், குழந்தையை ஏரோது மன்னன் கொல்ல தேடுகின்றான், அவரை குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போ என்று. இரவோடு இரவாக ஓட வேண்டிய ஒரு சூழல், குழப்பமான நிலை, ஒரு பெரிய சவால். எகிப்திலே எங்கே போவது, எங்கே போய் தங்குவது, அங்கே போய் வாழ்க்கையை எப்படி முன்னெடுத்து செல்லுவது, பெரிய குழப்பம். ஆனால் இந்த குழப்பங்களுக்கு மத்தியிலே யோசேப்பு நம்பியது யாரை? இந்த நிரந்தரமற்ற ஒரு சூழல், குழப்பமான சூழல், சவாலான ஒரு சூழல். இந்த சூழலிலே யோசேப்பு ஆண்டவரையே நம்பி அந்த பயணத்தை முன்னெடுத்து செல்லுகின்றார். எனவே எப்பொழுது நாமும் கடவுளை நம்பி வாழ்வின் செயல்களை முன்னெடுத்து செல்லுகின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக அந்த வாழ்வு என்பது வெற்றியின் வாழ்வாக அமையும். சில நாட்களுக்கு முன்பு ஒரு பிசினஸ்மேன், வியாபாரம் செய்கின்றவர், தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றார். நான் பிஇ படித்து முடித்துவிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். 10 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பிஸ்னஸ். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக அவர் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார், 10 லட்சம் போட்டு. ஒரு ஆண்டு முடிகின்ற பொழுது தன்னுடைய வியாபாரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. 10 லட்சம் மொத்தமாக இழந்து விட்டேன். மனம் சோர்ந்து போனேன். ஒரு வருடம் உழைத்து நான் முதலீடாக போட்ட 10 லட்சமும் மொத்தமாக போய்விட்டதே என்று மனம் வெதும்பி நின்றேன். இல்லை, விட்டுவிடக்கூடாது என்று இன்னும் அதிகமாக உழைக்க ஆரம்பித்தேன். 50 லட்சம் போட்டு அடுத்த பிசினஸ் வியாபாரம் ஆரம்பித்தேன். அடுத்த ஆண்டு முடிகின்ற பொழுது இந்த 50 லட்சத்தையும் இழந்து விட்டேன். 50 லட்சம், மீண்டும் என்னுடைய உழைப்பும் 50 லட்சமும் போய்விடுகின்றது என்றால் 2ஆம் முறையாக வாழ்க்கையிலே முழுவதுமாக தோற்று போய்விட்டேனே என்கின்ற எண்ணம். இருந்தாலும் என்னுடைய ஊக்கத்தை நான் விட்டுவிடவில்லை. இன்னும் அடுத்தது முயற்சித்தேன்.
இன்னொரு 1,50,00,000 ரூபாய் கடன் வாங்கி என்னுடைய வியாபாரத்தை நான் தொடர்ந்தேன். அடுத்த ஆண்டிலே இந்த 1,50,00,000 இழந்து நின்றேன். அப்போ அந்த கடனை எல்லாம் எப்படி கொடுக்கிறது? தற்கொலை செய்து விடலாமோ என்று எண்ணினேன். அந்த அளவிற்கு நான் எனக்குள்ளேயே உடைந்து போனேன், நொறுங்கி போனேன். ஆலயத்திலே போய் அமர்ந்து ஆண்டவர் முன்னிலையிலே அழுதேன். செத்து போறதா, இன்னும் பிசினஸ் செய்யறதா? ஏதோ ஒரு உறுதியை, ஊக்கத்தை பெற்றவனாக மீண்டும் போய் என்னுடைய வியாபாரத்தை நான் ஆரம்பித்தேன். ஒரு ஆண்டிலே அந்த 1,50,00,000 கடனை தீர்த்தேன். அடுத்த ஆண்டிலே இன்னும் 2 கோடி லாபங்களை பெற்றேன். இப்பொழுது நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனாக இருக்கின்றேன். என்னுடைய ஆசை, நான் போய் அமர்ந்து ஜெபம் செய்த அந்த ஆலயம் அன்னையினுடைய ஆலயம், அந்த அன்னைக்கு ஒரு தங்க கிரீடம் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று சொல்லுகின்றார். நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்கின்றார். இருந்தாலும் நான் சாக வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் ஆலயத்தில் வந்திருந்து அழுத பொழுது அந்த ஆண்டவர் எனக்கு உறுதுணையாக இருந்தார். அது அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் என்பதால் அவருக்கு ஒரு கிரீடம் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்பது. சாகின்ற தருவாயிலும் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தது என்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும் என்பதை சொல்லுவதுதான் யோசேப்பு கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. குழப்பமான நேரங்கள், சவால் ஆன நேரங்கள், நாற்சந்தியிலே நின்று கொண்டு எந்த பக்கம் போவது என்பது தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டங்கள். அப்பொழுதுதான் கடவுளோடு நாம் இன்னும் நெருக்கமாக இணைந்திருக்க வேண்டிய காலம் அது. இலக்கியத்திலே சொல்லுவார்கள் ஒரு பாடல், அந்த பாடலை மறந்து விட்டேன். அந்த பாடலுடைய பொருள் இப்படி வரும்: தண்ணீரிலே தாமரை பூ மலர்கின்றது, மலர்கின்ற தாமரை பூவை தாங்கி நிற்பது தண்ணீர். தண்ணீர் தாயாக தாங்கி நிற்கின்றது. சூரிய வெளிச்சம் படுகின்ற பொழுது அது மலர்கின்றது. சூரியன் தந்தையாக அதற்கு வெளிச்சத்தை கொடுத்து மலரச் செய்கின்றது. ஆனால் எப்பொழுது இந்த தாமரை தண்டிலிருந்து பிரிக்கப்படுகின்றதோ, தண்டிலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டால் எந்த தண்ணீர் அதை தாங்கி நிற்கின்றதோ அந்த தண்ணீரே அதை அழுகச் செய்யும். எந்த சூரியன் தன்னுடைய கதிரை பரப்பி அதை மலரச் செய்கின்றதோ, இந்த தாமரையை தூக்கி வெளியே போட்டால் அந்த சூரியனுடைய வெப்பமானது அதை கருகச் செய்துவிடும். தாமரை தண்டோடு இணைந்திருக்கின்ற வரையில்தான் இந்த தண்ணீரும் இந்த சூரியனுடைய வெளிச்சமும் அதை வளரச் செய்வதாக இருக்கும். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்வும். எப்பொழுது கடவுளோடு இணைந்திருக்கின்றோமோ, எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மை தாழ்த்தி விடாது, இன்னும் நம்மை மேலே உயர்த்துவதாக அந்த துன்பங்கள் கூட அமைய முடியும். ஆனால் எப்பொழுது கடவுளோடு இணைந்திருக்கிற நிலையிலிருந்து நாம் பிரிக்கப்படுகின்றோமோ, அப்பொழுது சின்ன சின்ன கஷ்டங்கள் துன்பங்கள் கூட நமக்கு பெரிய நெருக்கடி ஆகிவிடும். எனவே சூசேப்பர் நமக்கு கற்றுத்தருகின்ற மிகப்பெரிய பாடம் என்பது எந்த வேளையிலும் கடவுளோடு இணைந்து இருப்பது. யோபு எவ்வளவோ துன்பப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்ததால் தான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றதாக யோபுவினுடைய ஆகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். மோயிசன் 40 ஆண்டுகள் எகிப்தியருடைய அடிமைத்தலையிலிருந்து துன்பப்பட்டு கொண்டிருந்த இஸ்ராயேல் மக்களை விடுவித்து பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தை நோக்கி நடத்தி சென்றார். இந்த 40 ஆண்டுகளும் பாலைவனத்தில் அவர்களை வழிநடத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல. ஒரு கட்டத்திலே ஆண்டவரை நோக்கி அழுதார். ஆண்டவரே, நானா இவர்களை பெற்றேன், நானா இவர்களை தோளில் தூக்கி சுமந்தேன், எதற்காக இவ்வளவு பெரிய பழுவை என்மேல் தூக்கி வைத்தீர் என்று அழுகின்றார். அப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு அவர் இணைந்திருந்ததால் 40 ஆண்டுகள் இந்த மக்களை பாலைவனத்தில் வழிநடத்தி செல்லுகின்ற தலைமை பண்பை அவர் பெற்றுக்கொண்டார். எனவே புனித சூசேப்பர் நமக்கு கற்றுத்தருகின்ற இரண்டாவது மிகப்பெரிய பாடம், வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், சோர்வுகள், சவால்கள் எதுவும் வரலாம், ஆண்டவரோடு இணைந்திருப்போம். நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது இவையெல்லாம் மறையும், மீண்டும் புது வாழ்வு என்பது நமக்கு பிறக்கும் என்பது. மூன்றாவதாக யோசேப்பிடம் நாம் பார்ப்பது, அவர் ஒரு உழைப்பாளர். நேர்மையாக உழைத்து தன்னுடைய குடும்பத்தை பராமரித்தவர். மரியாவையும் இயேசுவையும் தன்னுடைய உழைப்பால் தச்சனாக உழைத்து சிறப்பாக அந்த குடும்பத்தை பராமரித்தார்.
அதிகம் ஆசை கொண்ட ஒரு குடும்பம் அல்ல. இன்றைக்கு அதிக ஆசையினால்தான் பல குடும்பங்கள் சாய்ந்து போகின்றது. நிறைய கண்டுபிடிப்புகள் இல்லையா? கண்டுபிடிப்புகள் கூட கூட நம்ம நிறைய அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கின்றது. பைக் வாங்கணும், பைக் வாங்கினவங்களுக்கு கார் வாங்கணும்னா இன்னும் அதிகமாக உழைக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், இன்னும் அதிகமாக உழைக்கணும். ஒரு ஏசி வைக்கணும், இன்னும் அதிகமாக உழைக்கணும். புதிதாக சந்தையிலே பொருட்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. புதிய கண்டுபிடிப்புகள். அந்த புதிய கண்டுபிடிப்புகள் வர வர இந்த பொருட்களை நாம் வாங்குகின்ற அளவிற்கு தகுதி பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இன்னும் நிறைய உழைக்கணும், இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கணும். எனவே இந்த பொருட்களை வாங்குவதற்காக, இன்னும் அதிகம் சம்பாதிப்பதற்காக ஓடி ஓடி உழைக்கின்றோம். பல வேளைகளில் உறக்கம் இல்லாமல் நம்முடைய ஆரோக்கியத்தையே இதில் தொலைத்து விடுகின்றவர்கள் நிறைய பேர் உண்டு. நிறைய சம்பாதிக்கின்றார்கள், நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கின்றார்கள். ஆனால் எதை பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்காமல் இழந்து விடுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இன்றைக்கு. எனவே நிறைய கண்டுபிடிப்புகள், உலகம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றது. அதில் பேர் ஒரு தத்துவத்தை சொல்லுவாங்க, பிளாக் சைக்காலஜி என்று சொல்லுவார்கள். ஒரு கடையில் போகிறீங்கன்னா கடையில் பொருட்களை எப்படி அடுக்கி வைத்திருப்பார்கள். போன உடனே முதல்ல இருக்கிறதெல்லாம் என்ன இருக்கும்? எல்லாம் ஸ்வீட்ஸ் தான் இருக்கும். சின்ன பிள்ளைகள் போன உடனே பார்த்து அந்த மிட்டாய் வாங்கித்தா, இதை வாங்கித்தா, பிள்ளைகளுக்கு தேவையானதை முன்னாடி வச்சுருப்பாங்க. அதற்கடுத்தது போக போக பெண்கள் விரும்புகின்ற மேக்கப் திங்ஸாக இருக்கலாம். எந்த கடையில் போய் பார்த்தாலும் அந்த மசாலா சாதனங்களாக ரொம்ப பின்னாடி தான் வச்சுருப்பாங்க. எது அத்தியாவசிய பொருட்களோ அத்தியாவசிய பொருட்களாக ரொம்ப பின்னாடி இருக்கும். எது அத்தியாவசியம் இல்லாமல் அலங்கார பொருட்களோ அதெல்லாம் முன்னாடி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக நீங்கள் உள்ளே சென்றீர்கள் என்றால் அதற்கு முன்பாக இந்த தேவையற்ற பொருட்களை எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு தான் போய் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டுமென்றே அதை அப்படி அமைத்து வைத்திருக்கின்றார்கள். எனவே நாம் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கின்றது அதிகம் வாங்குவதற்காக. அப்படி அதிகம் வாங்க, அதிகம் உழைத்து ஆரோக்கியத்தை இழப்பதை விட சூசேப்பருடைய எளிமையான குடும்பம் போல நம்முடைய குடும்பத்தையும் எளிமையான குடும்பமாக வைத்து கொண்டோமே என்றால் நிச்சயமாக நம்முடைய குடும்பமும் ஆரோக்கியமானதாக இருக்கும், நம்முடைய வாழ்வும் ஆரோக்கியமானதாக இருக்கும். சூசேப்பரை பற்றி மிக சிறப்பாக சொல்லப்படுகின்ற ஒன்று, அவர் நீதிமான். உண்மையிலே இந்த நீதி என்பது நம்முடைய உள்ளத்தில் தங்கி இருக்கின்றதா என்று எப்பொழுதுமே சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய பங்குகளில் பிரச்சனை எதனால் வருகின்றது என்றால், பங்கில் கடவுள்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் தேவையில்லை இல்லையா? இந்த நீயா நானா என்கின்ற போட்டியினால் வருகின்ற பிரச்சனைகள். நீதி அநீதி என்பதை விட நீயா நானா, எங்கோ எதற்காகவோ ஒருவரோடு சண்டையிட்டு கொண்டாலும் அந்த சண்டை பிரதிபலிக்கின்ற இடம் ஆலய வளாகம், பங்கு பேரவை, இயக்கங்கள், பக்த சபைகள், எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை வந்து நிற்கின்றது. அதனாலேயே ஆலயங்கள் அமைதியாக இல்லாமல் பல இடங்களில் ஆலயத்திற்கு வருவதே பிரச்சனை என்பது போல் ஆகிவிட்டது. ஆலயத்துக்கு வருவதே அமைதியை தேடி, ஆண்டவருடைய அருளை தேடி, அமைதியும் அருளையும் தேடி வருகின்ற ஆலயத்திலே அதற்குள்ளாலேயே மனத்தாங்கல்களும் பிரச்சனைகளும் பூசல்களும். இங்கே வந்து புதிய சண்டையை வீட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா எங்கே நீதி உணர்வு என்பது இருக்கின்றது? புனித சூசேப்பருடைய நீதி உணர்வு என்பதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமென்றால் யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, அநியாயமாக யாருக்கும் துன்பங்களை வருவிக்கக்கூடாது. நம்மால் இயன்ற நல்லதை செய்ய வேண்டும். அந்த நல்லதை செய்வதற்கு என்னால் இயன்ற அளவிற்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் என்பது நமக்கு மிக மிக தேவையான மனப்பக்குவம். அது இருக்குமேயானால் நம்முடைய ஆலய வளாகமும் உண்மையிலே இறைவன் கொணர்ந்த சமாதானத்தை, அமைதியை நமக்கு வழங்குகின்ற ஒரு தளமாக அமையும். எனவே இந்த விழா கொண்டாடுகின்றோம் என்றால் உண்மையிலே மகிழ்ச்சியாக நாம் ஒன்றாக கூடி கொண்டாடுகின்றோம். இந்த மகிழ்ச்சி என்றும் நம்மில் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு புனித சூசேப்பர் காட்டுகின்ற இந்த வழிகள், நாம் நேர்மையான அர்ப்பணத்தை கொண்டவர்களாக வாழ்வை முன்னெடுத்து செல்ல வேண்டும். எந்த சூழலிலும் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இழக்காமல் வாழ வேண்டும். உழைப்பு என்பது நம்முடைய வாழ்விற்கு
தேவையான மகிழ்ச்சியை கொணர வேண்டும். அதிக ஆடம்பரத்திற்கான ஒன்று அல்ல உழைப்பு. அப்படி உழைத்து ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளுகின்ற மனநிலை இருக்கக்கூடாது. நேர்மையாளனாக நீதியோடு வாழ்கின்ற வரத்தையும் இறைவன் நமக்கு தந்து நம்முடைய வாழ்வை சிறப்புறச் செய்ய வேண்டும் என்று இந்த பலியிலே இணைந்து இறைவேண்டல் செய்வோம். ஆமீன்.